அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொண்டர்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி தெரிவித்துள்ளார். விவசாய சங்கங்கள் அமைப்புகள் நடத்தின விழா நாங்க நடத்துறதா இருந்தா கண்டிப்பாக ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்களை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்ப இவரு அறிக்கை கொடுத்து சொல்லுங்க தலைமை கழகத்துல யாரெல்லாம் பிரைவேட்டா நீங்க விழா நடத்துறீங்களோ, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாங்கிற ஆளுமையையும் தலைவரையும் அம்மாவையும் புறக்கணிச்சு யாரெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க நடத்துறீங்களோ நாங்க கலந்துக்குவோம், அவங்க படத்தை போட தேவையில்லை, ஏன்னா நீங்க பிரைவேட்டா நடத்துறீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு சொல்லுங்க. ஆகவே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவிற்கும் எதிராக இந்த ஜெயக்குமார் பதில் கொடுப்பதாகவே நான் பார்க்கிறேன். அது என்னங்க விவசாய சங்கம்? யாரால வந்தது அந்த திட்டம்? அந்த விவசாய சங்கம் தேவையா நமக்கு? அம்மாவும் தலைவரும் தேவையா? விவசாய சங்கம் தேவையா நமக்கு? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பதில் சப்பக்கட்டு கட்டுறாரு. அதுல உணர்வு இருந்ததால, நன்றி விசுவாசம் இருந்ததால, அது அம்மாவோட உயிரோட்டமா புகழேந்தி மாதிரி ஒரு ஆள் மாதிரி இருந்ததால அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இதே விவசாய சங்கம் போய் கேட்டிருக்கு, படத்தை மேல வைக்க முடியாது அம்மா தலைவர் படத்தைன்னு சொல்லி, நான் வர முடியாதுங்கன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நீங்க அரசியல் 1000 வரலாறுகள் இருக்கலாம், ஆனா அங்க வர முடியாதுங்க, அம்மா தலைவர் படம் இல்ல, நான் வரல, என்ன கேட்டாங்க ஒத்துக்கலன்றது இன்னைக்கு அவர் வெளிப்படுத்திட்டார். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனிதர் அரசியலில் சொன்னா பழனிசாமியை தவிர யாரையுமே பார்க்க முடியாது. நான் நல்ல மனதோடு கேட்கிறேன், தயவு செய்து பழனிசாமியும் ஜெயக்குமாரும் வெளியேறட்டும். இவர்கள் எல்லாம் வேண்டாம் இந்த இயக்கத்திற்கு. இனி எம்ஜிஆர் படத்தை வீட்டுல இருந்தா கூட தூக்கி எறிஞ்சிருங்க, ஜெயலலிதா படத்தை அம்மா படத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு சப்பக்கட்டு இல்ல. விவசாய சங்கம் என்று நாராயணசாமி நாயுடு காலத்திலிருந்து தலைவர் காலத்திலிருந்து பார்த்தாகிவிட்டது. செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் தலைமையை எதிர்த்து வெளியே வர போறதாக ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு சார். அது உண்மையா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணன் செங்கோட்டையனை நன்கு அறிந்தவன், புரிந்தவன், அவரை முற்றிலுமாக தெரிந்தவன் என்று கூட நான் சொல்லுவேன். ஆகவே ரொம்ப போர்ஸபுல்லா ஒரு பாலிடிக்ஸ்ல இறங்க மாட்டார். அவர் வேகமா இறங்கி வந்தார்னா பெரிய ஆச்சரியத்தை அளிக்கும். அதுவே ஒரு புதிய வழியை உண்டாக்கும், அதிமுகவுக்கு புத்துணர்வை தரும். அந்த அளவிற்கு அவர் இறங்குவாரா என்பது எனக்கு ஐயப்பாடு இருந்தாலும், நான் இப்போ உங்க மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறதெல்லாம், அவர் எடுத்த நடவடிக்கை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் விசுவாசமான ஒரு நபர் செங்கோட்டையன் என்பதை காலம் காலமாக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நிரூபித்தது போலவே இன்னும் நிரூபித்து விட்டார் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். எடுத்தால் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பழனிசாமியை தூக்கி எறிவதற்கு இது காரணமாக அமையும்.